ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவானது எல்லோருக்கும் நன்மை நடக்கணும், போல எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அந்த அற்புதமான நன்மைகள் நல்லது வந்து சேரணும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு வரணும். அதனால தான் இந்த கணிப்பின் மூலமாக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் நேரம் எடுத்து உங்களுக்கு இந்த தகவலை முழுமையாக கொடுக்குறேன். இந்த பதிவு முழுக்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்குங்க. மீனராசிக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் இனி எதிர்காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றமான மாற்றங்களாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எளிமையான கணிப்பின் மூலம் பார்க்கலாம். மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கான முழுமையான தகவல்களை இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. மீனராசிக்காரர்கள் எதையெல்லாம் ஆராய்ந்து செயல்படணும், எதையெல்லாம் கவனிக்கணும், எதையெல்லாம் நாம் தேவையில்லாமல் விட்டுடணும், தேவை கிடையாது அப்படிங்கிறதோட உறுதியோடு இருக்கணும். சிலதை நாம் ஒரு சில செயல்களை நம்ம விட்டுடணும். அந்த விட்டுட்டு எப்படி வந்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், அதிலிருந்து நம்ம எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தலான்றது இந்த கணிப்பின் மூலமாக பார்க்கலாங்க. இப்போ வரக்கூடிய இந்த மாதம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீனராசிக்காரர்கள் இப்போ இந்த கணிப்பின் மூலமாக முழு பலனை பெறலாம் பாருங்க. மீனராசிக்காரர்கள் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இதற்கு முன்னாடி எப்படி நடந்துட்டுருக்கு, நிலை எப்படி இருந்துச்சு, இதற்கு மேல் எனக்கு என்ன நிலை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ மீனராசிக்காரர்களின் பண்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்களுடைய பண்பு நிலவரம் எப்படி இருக்கும், அவங்களோட நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க அன்புக்கும் பாசத்திற்கும் அடிமையாகக்கூடியவர்களாக தாங்க இருப்பாங்க. அதே போல் மற்றவர்களிடம் ரொம்பவும் அன்பாகவும் பாசமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அதே போல் மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் புதுமையை விரும்பக்கூடியவர்கள். புதுமையாக ஏதோ ஒன்றை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களோட செயல்பாடு, ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களை காட்டிலும் இவங்களோட வேலை திறமை மிக்கதாக இருக்கும், கலைநயம் மிக்கதாக இருக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும், சாதாரண வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு துல்லியமாகவும் செய்வாங்க, அழகாகவும் செய்வாங்க. அதை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஈர்க்கும் வண்ணமாக இருக்கும். அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மதிப்புன்று பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே சென்றாலும் அவங்களுக்கு பெரிய மதிப்பு ஏற்படும். அவங்கள பார்த்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே எளிமையாக இவங்களும் பழகக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு இவங்க இயல்பாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பும் வகையில் தான் இருப்பாங்க. தலகணத்தோடையோ திமிரோடையோ இருக்க மாட்டாங்க. அப்படி தலகணத்தோடு இருக்கக்கூடிய மீனராசிகளாகவே இருந்தால் கூட அது தெரியாது, வெளியவே தெரியாது. மற்றவங்களாம் பார்க்கும்பொழுது இவங்க ரொம்ப அமைதியாக, அழகாக, அடக்கமாக, ஒரு மாதிரி நேச்சராக இருப்பாங்க. நம்ம வீட்டு ஆள் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பாங்க. அது எங்கே யாராக இருந்தாலும் சரி, எந்த மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட முகமானது எப்பொழுதும் ஒரு பிரகாசமாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, கணிக்கவும் முடியாது. இதுதான் மீனராசியின் இயல்பான முகங்கள். அதே போல் மீனராசிக்காரர்கள் என்னென்னா, இவங்களுக்கு மற்றவங்க கிட்ட கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு இவங்கக்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இவங்க கூட பழக முடியும். ஏன்னா இவங்களுக்கு அது தெரியும், மீனராசிக்கு தெரியும் நம்மக்கிட்ட பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க, உண்மையாவா பொய்யாவான். ஏதோ ஒரு விதத்தில் இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கன்னு மீனராசிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்கக்கிட்ட பழகவே மாட்டாங்க. எந்த விதத்தில் அவங்க அப்ரோச் பண்ணாலும் அவங்க கிட்ட கூட நெருங்க விடாத அளவுக்கு இவங்க பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு இவங்க அதே போல் வைராகியமும் பிடிவாத குணமும் உடையவர்கள் தான் இவங்க. இது இவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே இருந்தாலும் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கக்கிட்ட யாராவது ஏமாற்றி பொய் சொல்லி இவங்களுக்கு தெரியாமல் பழகிட்டாங்கன்னா அவங்களுக்காக அத்தனையும் விட்டு கொடுப்பாங்க. இது அவங்களுக்கு மைனஸாகவும் போயிடுது. சில இடங்களில் ஏமாந்துருவாங்க. எல்லாரையும் நம்புறது, இவங்கக்கிட்ட யார் உண்மையாக பேசுகிறாங்கன்னு என்ன முடிந்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்க நம்பி அத்தனையும் விட்டக்கூடிய ஆட்களாகத்தான் மீனராசி இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா மீனராசிக்காரர்களிடம் சென்று பழகினாலே நிறைய தேவைகளை பலனடைஞ்சிடலான்னு தெரியும். ஒரு சிலருக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் எளிமையாக செஞ்சு கொடுத்துருவாங்க, நிறைய உதவிகள் கிடைக்கும். மீனராசி சப்போர்ட் இருந்தால் போதுங்க, பலமாக வாழ முடியும். அந்த அளவுக்கு அவங்க மற்றவங்களுக்கு உதவும் தன்மையும் பரிவோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. இருந்தாலும்
இது இவங்க சரியான ஆட்களாக இருந்து அவங்க செய்கிறாங்களான்னா செய்ய மாட்டாங்க. அவங்க யார் எளிமையாக பழகினாலும் இவங்கக்கிட்ட வந்து சிரித்து பேசுனா, ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக பேசுனா, இல்லை அன்பாக பேசுனா உடனே அவங்க எது கேட்டாலும் செய்வாங்க. எல்லாரையும் டக்குன்னு எளிமையாக நம்புறது தாங்க இவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தெல்லாம் கடந்து வந்த காலத்திலேயே இப்பயே புரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் நீங்கள் ஏமாந்துருக்கீங்கன்னு யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. ஏன்னா கடந்த பல வருடங்களாக ஏமாற்றன்றதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதனால் நீங்கள் மனமுடைந்து மன அழுத்தத்துக்கும் போயிருப்பீங்க. ஏன்னா நம்பி ஏமாந்துட்டோமே, நம்ம எவ்வளோ தூரம் நல்லது பண்ணோம், இவ்வளோ சீக்கிரம் நமக்கு இவ்வளோ துரோகத்தை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ளே உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கும். இது ஒரு அவமானமாக கூட நினைப்பீங்க நீங்கள். ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோன்றது உங்களுக்கு தாங்கி கொள்ள முடியாத ஒரு வலி. அதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது நடக்கும் பொழுது ரொம்ப வலிகளாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு எது ஒரு விஷயம் வந்து பின்னடைவை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்கன்னா, ஒருத்தவங்க கெட்டவங்க இல்லை ஒருத்தவங்க தப்பு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள விட்டு விலகிறீங்க. அது கரெக்டு. அதே அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, நம்பிடுறீங்க எல்லாரையும். எளிமையாகவும் நம்பிடுறீங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட சகஜமாக பேசுனாங்கன்னா எல்லா விதத்திலும் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. ஏன்னா ஒரு 4 நல்ல வார்த்தை பேசிட்டாலே உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது திருப்பி உங்களுக்கு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த விதத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க எதை சொன்னாலும் செய்யறது, அது எதை சொன்னாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் பல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அது வந்து தோல்வியாக போயிடுதுங்க. இதை மட்டும் தவிர்த்துட்டாலே போதுங்க, வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம். இந்த இடங்களை நீங்கள் கவனிக்கணும், எல்லாரையும் உத்து நோக்கணும். நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், மற்றவங்க யாருன்னு அப்புறம் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எளிமையாக புரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் எளிமையாகவே நீங்கள் வந்து அவங்கள விட்டு விலகிட்டு உங்களை நீங்கள் சரியாக்கிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லைன்னா அது வரைக்கும் உங்களை போட்டு குழப்பி திருப்பி திருப்பி கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஏமாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருந்து வந்த காலமாகவும் இருக்கும், இனி வரக்கூடிய காலமாகவும் மாறுறதுக்கு இதுதான் காரணம். அதே போல் மற்றவங்க உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரவே மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா யார்கிட்டையும் நீங்கள் எந்த குத்தமும் பேசவும் முடியாது, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நான் சரியாக தான் இருந்தேன், நீங்கள் தான் என்கிட்ட வந்து பழகுனீங்கன்னு உங்கள் பேர்லேயே திருப்பி விட்டுருவாங்க பழிய. அது இன்னும் உங்களுக்கு மன சங்கடத்தையும் தாழ்மனப்பான்மையும் ஏற்படுத்திடும். அதனால் அதெல்லாம் யாரை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க, கவனிக்காதீங்க, சண்டைக்கெல்லாம் போக தேவையில்லை. முடிந்த வரைக்கும் உங்களை யார் என்று புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நிரந்தரமாக இவங்க தான் உங்களுக்கு 100% உறுதியான அவங்க கூட பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்கள போய் நீங்கள் திருத்தணும்னு நினச்சாலோ இல்லை உண்மையை சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சாலோ அவங்க எதற்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க. எதையுமே அவங்க புரிஞ்சிக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. உங்களையே திருப்பி பழிவாங்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சின்னு தெரிஞ்சாலே உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் யாரையும் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் நான் என்ன பண்ணணும், நான் எதை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக யோசிச்சிங்கன்னா இப்போ விடைகள் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா நாம் இடம் கொடுத்தாதாங்க மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து எந்த விதத்தில் இருந்தாலும் நமக்கு தீங்கு நினைக்க முடியும். நம்ம இடம் கொடுக்கலன்னா அவங்க வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பண்ண போகிறது கிடையாது. நம்ம இடம் கொடுத்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எல்லா விதத்திலும் உரிமை எடுத்து நம்மளை வீணாக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகிடுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, சண்டை போட்டாங்கன்றதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் செஞ்ச வினை அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போகணும். அதே போல் மீனராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஏன்னா ஒரு சின்னதாக யாருக்காவது கஷ்டம், யாருக்காவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அழுதுட்டாங்கன்னா உடனடியாக நீங்கள் அதில் துடிச்சிருவீங்க. அந்த டைம் நீங்கள் அவங்களுக்காக மனசு உடையிறது, கவலைப்படுறது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இவங்களை ஏதாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உணர்ச்சி வசப்படவே கூடாது. உங்களோட அறிவை யோசிச்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு எப்படி போகுதுன்னு யோசிக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனடியாக எதையோ அவங்களுக்கு சரி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட இருக்க வேண்டிய அனைத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கையை வெறுமாக வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட நிற்கும் பொழுது அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது இன்னும் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். நான் நல்லது தானே பண்ணேன்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் நல்லதாக இருந்தாலும் தனக்கு மிஞ்சியது தான் தான தர்மம்னு என்றைக்கு அது உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தாங்க சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கும்பொழுது நீங்களே அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும்பொழுதே நீங்கள் கஷ்டப்பட ரெடி ஆகிடுறீங்க. உங்ககிட்ட இருந்து எல்லாம் போக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
எனக்கு மிஞ்சினதாங்க உங்களுக்கு. நான் ஏங்க தரணும்? உங்களை மாதிரி தாங்க நானும், என்ன மாதிரி தாங்க நீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணிங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் இருக்குது. சனி பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்துட்டு இருக்காரு. ஜென்ம சனியாக இருந்து உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறார் அவர். இதுக்கு நீங்கள் அடிப்படையாக என்ன பண்ணணும், எதை மாதிரியான பிரச்சனைகள் வராமல் என்ன தடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வேகமாக நீங்கள் வண்டி ஓட்டினாலும் இல்லை எதிர்க்க வரவங்க வேகமாக ஓட்டினாலும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுதாரிச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இப்போ தாங்க. ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது உடல் பாதிப்புகள் அதிகமாக வரும். உடல்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போகணும். அதே போல் வீட்டில் கூட சரிங்க, நீங்கள் பாத்ரூம்லாம் தண்ணி இருக்குது, அதெல்லாம் பார்த்து கழுவி எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் காலை அழுத்தி ஊனி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில இடங்களில் உங்களையும் மீறி வழுக்கி விழறதுக்கு இல்லை அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சு ஏதாவது வேலை பார்க்குறவங்களா இருக்கிறவங்க, இல்லை இரும்பு சம்மந்தத்திலே வேலை செய்கிறவங்களா இருக்கிறவங்க, வீட்டில் கூட இரும்பு ஏதாவது எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் கையாளணும். இரும்பு மட்டும் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வேலையிலேயே கண்ணு கருத்துமாக இருக்கணும். கவனச்சிதறல் ஏற்படவே கூடாது. எந்த விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்திலேயே இருக்கணும். அதை முடிச்சுட்டு தான் அப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் எதை பற்றி வேணாலும் யோசிக்கலாம், பேசலாம். மிச்சம் எந்த கதையும் பேசக்கூடாது. எந்த வேலைக்காக இரும்பு நீங்கள் கையில் எடுத்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு உடனடியாக கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக இப்போ தெரிஞ்சு தாங்க ஆகணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான், இந்த பொறுமையோடு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை எப்படி சரியாக நம்ம கையாளலான்னு தெரியும். பொறுத்தார் தாங்க பூமி ஆள முடியும். ரொம்ப பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசி. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களையும் மீறி சில விஷயங்கள் அவசரப்படுத்துகிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. அதே போல் மனநிலை அப்பப்போ உங்களுக்கு ஒரே நிலையில் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா உங்களுக்கு கவலைப்படுற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா தன்னம்பிக்கையாக நானே எல்லாம் செய்வேன்ற எண்ணம் ஏற்படும். சில சமயம் என்னால் எதுவுமே முடியாது, சோர்வு ஏற்படும். இது உங்களுக்கு அடிக்கடி மாறக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். ஒரே நிரந்தரமாகவோ ஒரு நிலையான அமைப்போ மீனராசிக்கு இப்போ இருக்காது. குழப்பங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். எதிர்மறை எண்ணங்கள் அடிக்கடிக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் ஒரு பயமாக இருக்க மாதிரி இருக்கும். தேவையில்லாத பயங்கள் உங்களுக்கு ஆட்கொள்ளும். சுற்றி இருக்கிறது எல்லாமே இருட்டாக இருக்க மாதிரி, புது உலகத்துக்குள்ளே நம்ம போகிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். அதே போல் கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அந்த அல்சர் வர்றது, யூட்ரஸ், பெண்களுக்கு யூட்ரஸில் பிரச்சனை இருக்கிறது, ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, அதை போல் பிரச்சனைகள் கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இது இன்னும் மேலோங்கி நிற்கக்கூடிய அமைப்பு இப்போ ஏற்பட்டுடும். ஏற்கனவே என்னெல்லாம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். பயம் வருமா, ஏதோ ரொம்ப நமக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாத மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டு சோர்வாக இருப்பீங்க. எப்பயுமே சந்தோஷமாகவோ ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் மீனராசி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முகத்தில் எந்தவித சந்தோஷமும் இல்லாமல் சலனமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, எதையோ பறிகொடுத்தா போல் இருக்கிறது, விட்டேத்தியாக இருக்கிறது, இதை மாதிரியான செயல்கள் இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படாத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு பெரிய மைனஸ் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அலட்சியமாக இருப்பீங்க. எதையுமே ஒரு பெருசாக பொருட்படுத்திக்கவே மாட்டீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலான்ற எண்ணத்தாலேயே நீங்கள் சில இடங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த அலட்சியம் மட்டும் உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. எல்லா விஷயங்களிலும் ரொம்ப அலட்சியமாக இல்லாமல் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதே போல் உணவு கரெக்டாக சாப்பிட்டுக்கணும். என்ன சாப்பிட்றீங்கன்றதை யோசித்து சாப்பிடணும். ஒரு அலட்சியமாக எதை வேணாலும் சாப்பிட்றது, மசாலா ஐட்டம் சாப்பிட்றது, உடம்புக்கு தேவையில்லாததெல்லாம் எடுத்துக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு சிந்தனை தெளிவாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எதை மாதிரி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு எதுவுமே புரியாமல் இருக்கக்கூடிய மாற்றம் வந்துடும். எப்பயுமே ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு. அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போ என்ன நடக்குது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சிட்ருக்கோன்ற உணர்வை அப்பப்போ ஏற்படுத்திக்கிட்டே இருங்க. எதுவுமே இல்லாமல் வெட்டேத்தியாக இருக்கிற மாதிரியான எண்ணங்களை நீங்கள் ஈடு கொடுக்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் ரெஸ்பாண்ட் பண்ணவே கூடாது. நான் இப்போ இங்கே தான் பண்ணிகிட்ருக்கேன், இதை தான் பண்ணிகிட்ருக்கேன், இதை பண்ண போகிறேன்ற உறுதியை உங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கணும்.
அதே போல் ஒரு சில மீனராசிக்காரர்கள் நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு அந்தஸ்து, பணக்காரங்க, வேலை செய்யும் தொழில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றியோடு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களும் இருக்காங்க. அதே ஒரு சில ஆட்கள் இன்னமும் கவலை, வருத்தம், பண கஷ்டம், நஷ்டம், தொழிலில் நஷ்டம், சில பிரச்சனைகளை இன்னும் சந்தித்து கொண்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து சரியாக கையாளாதனால தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அலட்சியம், ரொம்ப அலட்சியமாக இருக்கிறது, கவனக்குறைவாக இருக்கிறது, எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்துருங்க. என்னென்னா, நீங்கள் இப்போ என்ன செய்தால் எல்லாம் சரியாக இருக்கும், நடைமுறைக்கு எது ஒத்து வருங்கிறத பார்த்து அதற்கு தகுந்தால் போல் செஞ்சீங்கன்னா வெற்றி அடையலாம். எப்பயுமே ஒரு கற்பனையோடயே இருக்கக்கூடியவங்க, நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சால் அவ்வளோ வரும், அவ்வளோ செஞ்சால் அவ்வளோ வரும் அப்படின்னு அந்த கற்பனையோடு இருந்து அந்த செயல்களை செய்யும் பொழுது அது நஷ்டத்திலும் உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடத்தையும் ஏற்படுத்திடும். மன உளைச்சல் தான் கொடுக்கும். நிதர்சனமான உண்மை என்ன, நிகழ்காலம் என்ன, நாம் என்ன பண்ணணும், எதில் பண்ணால் எதில் வெற்றி அடையலான்ற எண்ணங்கள் ஏற்பட்ட அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட்டால்தான் முயற்சி முன்னேற்றமாக இருக்கும். ஒரு கிரகமானது ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துது, உங்களுக்கு நல்லது கெட்டது எப்படி கொடுக்குது ஒரு கிரகத்தைன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. மனுஷங்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு அனைத்துமே செயல்பட வைக்கிது கிரகம். உங்கள் கூட இருக்கிறவங்கள வச்சே தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையோ, துன்பமோ, கஷ்டமோ, ஏமாற்றமோ எல்லாத்தையும் உங்கள் உடன் இருப்பவர்கள் மூலமாகவே உங்களுக்கு நிகழ்த்தி வைப்பது தான் கிரக பலன்கள். இப்போ வாழ்க்கையில் ஒரு சிலர் முடிவெடுக்கும் பொழுது சில விஷயங்கள் தவறாக எடுப்பதனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு தவறான முடிவுகளை சொல்லுவதால் இல்லை தவறான வழிகாட்டியாக அமைவதால் நம்ம சில இடங்களில் பிரச்சனையை சந்திக்கிறோம். இதுவும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். ஒரு கிரகம் நேரடியாக இறங்கி வந்து உங்களுக்கு பிரச்சனை இதுதான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்காது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சங்கடங்களை கரெக்டாக ஆள் பார்க்கும். இந்த ஆள் அதற்கு தான் தகுதின்னு உங்களுக்கு அனுப்பி வச்சு அந்த கஷ்டத்தை ஏற்படுத்திடும். இதுதான் இது நாள் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இனிமேவும் உங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்குது. பார்த்து நடந்துக்க வேண்டியது உங்கள் கையில் தாங்க இருக்குது. எல்லாரிடமும் எளிமையாக பழகினாலோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரகசியமாகத்தான் வைக்கணும். எது செய்கிறதா இருந்தாலும் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு நீங்கள் தம்பட்டம் அடிச்சிங்கன்னா அந்த இடம் காரியம் நடக்கவே நடக்காது. மேலும் உங்களுக்கு சிக்கலாயிடும். இப்போ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புடிமானன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுவும் இல்லாத அளவுக்கு உங்களை கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. முடிந்த வரைக்கும் எந்த காரியம் செய்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு அதை கரெக்டாக நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதையும் மீறி நமக்கு வந்து பிரச்சனைகள் வருதுன்னா கிரக நேரங்கள் நமக்கான நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் நான் உஷாராக தான் இருக்கேன், சரியாக தான் இருக்கேன், அதையும் மீறி எனக்கு பிரச்சனை இருக்குன்னும் பொழுது தான் கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லாமல், நேரம் சரியில்லாமல் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எப்பொழுதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, சொத்தில் வந்து பங்கு பிரிக்கக்குள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுறது, பக்கம் அக்கா இருக்க வீட்டுக்காரங்க பார்த்து பொறாமப்படுறது, அதனால் சில விஷயங்களில் நமக்கு வந்து தப்பான தகவல்கள் வர்றது, இல்லை நம்மளை பற்றி வெளியே தப்பாக சொல்கிறது, நிறைய நேரங்களில் நம் மனக்கவலை பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்பு ஏற்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நேரம் சரியில்லாத காரணத்தால் தான் நிறைய இடங்களில் நமக்கு வந்து இந்த மாதிரியான சங்கடங்கள் வர்றது. மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். எப்பயும் ஆக்டிவாக இருந்தேன். அவங்க பிரச்சனை அதிகமாகிடுச்சிங்க. ஆரம்ப காலகட்டம்லாம் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக தாங்க இருந்தேன். நல்லா பார்த்துக்கிட்டேங்க. வேகமாக எல்லாமே செயல்படுத்தினாங்க. அத்தனை செஞ்சேங்க, இதை செஞ்சேங்கன்னு வைங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்த பிறகு நான் சோர்ந்து போயிட்டேன். ஒரே இடத்துல உட்காந்துட்டேன். யாரையும் நான் பேசுறதில்ல, யார் கூடயும் நான் பழகிறதில்ல, நான் தனிமை ஏற்படுத்திக்கிட்டேன்னு இவங்க இதை மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சரியான வழிவகை ஏற்படலை. எந்த ஒரு விதத்திலும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படவே கூடாதுங்க. ஏன்னா பல இடங்களில் பிரச்சனையால் சோம்பேறித்தனம் வரா மாதிரியான அமைப்பு இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் வரக்கூடாது. மனதளவில் எப்படி இருக்கணும்னா தைரியமானவர்களாக இருக்கணும். எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற பிளான் போடணும். தீர்மானம் எடுக்கணும், தீர்மானமாக செய்யணும். அதை விட்டுட்டு எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு எதுவுமே நடக்காது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனதில் ஏற்பட்டுடுது. இதுவே எதிர்மறை ஆற்றலாக ஆகி எந்த விதத்திலும் ஒரு நன்மை உங்ககிட்ட வந்து சேராத அளவுக்கு ஆய்ப்படுது. ஏன்னா ஒரு நன்மை உங்ககிட்ட வரும்பொழுது தான் பல பிரச்சனைகளை உங்களை விட்டு போகும். நீங்கள் பிரச்சனையோடையே இருந்துக்கிட்டு இருக்கும்பொழுது எந்த நன்மையும் கிட்ட வராது. அதனால் முடிந்த வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டு ஒழிச்சிடணும். எப்பயும் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும், ஏதோ இந்த டைம் எனக்கு சரியில்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுக்காக இப்படியே இருந்துட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவானவர்கள் மீனராசிக்காரர்கள்.
சின்னதாக யாராவது ஒன்று சொல்லிட்டாலும் அந்த அளவுக்கு அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களேன்ற எண்ணத்தோடையே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. எதுக்கும் அவங்க வந்து உணர்ச்சிகளுக்கு தான் அடிமையானவர்கள். எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறது, சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க, கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுங்க. உணர்ச்சி வசப்படவே கூடாது. உணர்ச்சிகளுக்கு நம்ம அடிமையாகவே கூடாது. நமக்கு தான் உணர்ச்சிகள் அடிமையாக இருக்கணும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ஏன்னா படிக்கணும், இன்றைக்கி படிக்க வேண்டிய ஹோம்ஒர்க்கு இன்றைக்கே முடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குது, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம்ன்றது இவங்களுக்கு இப்போ வரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு மீனராசிக்கார குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னா உடனடியாக அதை மாற்றி தாங்க ஆகணும். அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்றைக்கி ஏற்படக்கூடிய அந்த சின்ன அலட்சியம்தான் பெரிய வெற்றியை வந்து அப்படியே முடக்கி போட்டுரும். ஏன்னா வெற்றியாளர்களாக திகழ வேண்டியவங்க தான் இந்த மீனராசிக்காரர்கள். அவ்வளோ பேர் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தடையாக போயிடும். வெற்றியை வந்து தடையாக்கிடும். உங்களோட முயற்சி ஃபுல்லாக வீணாக போயிடும். ஏன்னா எதிர்காலங்களில் நீங்கள் வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து விட்டு கொடுத்துட்ற மாதிரி ஆகிடும். இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால் முடிந்த வரைக்கும் சுறுசுறுப்பாகவும் என்ன செய்யணுன்ற திட்டமிடலோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க. இப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்குது? இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? இந்த மாதங்கள் எப்படி இருக்குது? இதில் தினம் எப்படி போகுது? நாட்கள் எப்படி நகரப்போகுது? எதை மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்குதுங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அம்சமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு தாங்க சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. ராஜயோகம் கிடைக்குன்றீங்க, எல்லாம் செய்யுது சொல்கிறீங்க, ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புலம்புறீங்க. இந்த புலம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் போடுறீங்க. எல்லா ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையும் பாருங்கள், இதை மாதிரி புலம்புறவங்க தான் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸாக போட்டுட்ருக்கீங்க. ஏன் அந்த மாதிரின்னு எனக்கும் புரியல. நீங்கள் வந்து நல்ல முயற்சிகளை செய்யும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும். எல்லாரும் கரெக்டான கணிப்புகளாகத்தான் எல்லாருமே பலனை கொடுக்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாக நடக்காத பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புலம்பலாக எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. நீங்கள் ஆலோசனை பண்ணணும், ஏன் எனக்கு இது நடக்கலை, இப்போ நடக்கும்னு சொல்கிறாங்களே ஏன் நடக்கலைன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்படணும். ஏன்னா உங்களோட ராசியில் இப்போ மீன ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களான்னா இல்லை, அத்தனை பேரும் ஓஹோன்னு இருக்கிறாங்களான்னு இல்லை. அதுலேயே ஒரு சிலர்கள் நல்ல ஒரு பண வசதியோட, ஒரு வாய்ப்போட, சந்தோஷத்தோட, குடும்ப அன்போடு இருப்பாங்க. அதே ஒரு சில மீனராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க. ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. அதே ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்குது. ஒரு சில மீனராசிக்காரர் குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க. அதே இன்னொரு மீனராசிக்காரர் குழந்தைகள் வந்து படிக்காமல் இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு நடக்க வேண்டிய கிரக பலனாகத்தான் இருக்குது. இதில் ஒரு ராசிக்கு ஒன்று சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக எல்லாருக்கும் எனக்கு நடக்கலைன்னும் பொழுது ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது நடக்கும். அது கரெக்டாக மொத்தமாக நாங்கள் வந்து பொது பலனாக பார்க்கும் பொழுது அது ஒரு சில கணிப்புகள் மூலமாக பலருக்கு இது நடக்குது. ஒரு சிலர் அவங்க சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் சரியில்லாத பொழுது சில விஷயங்கள் நடக்காமல் தவிர்க்குது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான ஜோதிடரை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு சரியாக விளக்கம் கொடுப்பாங்க, உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை ஒன்றா இருக்குது. ஒரு சிலருக்கு அது கரெக்டாக பொருத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன் வந்து ஒரு சிலருக்கு கரெக்டாக பொருந்திடும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள், அவங்க குலதெய்வ மாற்றங்கள், அவங்களோட வழிபாடு எல்லாமே மாறும்பொழுது சிலது மாற செய்யக்கூடிய அம்சமாகத்தான் இருக்குது. இப்போ நேரிலேயே கூட நீங்கள் போய் ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்குறீங்கன்னும் பொழுது ஒரு சிலர் எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க, அதே ஜோதிடர்கிட்ட ஒருத்தவங்க சொல்லி அனுப்புவாங்க எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க நீங்கள் போய் பாருங்கன்ட்டு. ஆனால் அவங்க பார்த்துட்டு வந்து எனக்கு கரெக்டாகவே இல்லைன்னுவாங்க. இது ஜோதிடர் மீது தவறு கிடையாது. உங்களுக்கு நடக்க வேண்டிய தசா புத்திகள் ஏதோ உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால இதை மாதிரியான எண்ணங்கள் அம்சங்கள் ஏற்பட்டுடுது, விஷயங்களாக போயிடுது. பலன்கள் சில இடங்களில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கதாங்க செய்யுது. நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் தான் பொறுமையாக கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது சரியா சரியில்லையா, நமக்கு இது பொருந்துதா, இதில் எந்த இடத்துல நாம் சரி பண்ணிக்கணுன்றதை நீங்கள் தேடிக்கணும். எப்பயுமே விரக்தியோடு எனக்கு எதுவும் நடக்கலை, எனக்கு எதுவும் கிடைக்கல, காலம்தான் ஓடுது, நீங்கள் சொல்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காமையே போயிடும்.
உங்களுக்கு இதில் என்னென்ன கிடைக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு ராசிக்கு நான் முழு பலன் சொல்கிறேன்னா அதில் 40% கிடைச்சாலே பொது பலன் அவ்வளோதான் கிடைக்கும். 100% சரியாக யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு 40% சொன்னாலே அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட ராசிக்காரர்கள், எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே ஒரு சில வாழ்க்கை முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் ஜோதிடம் உங்களுக்கு பலிக்கும். நீங்கள் எதையுமே முயற்சி பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு ஜோதிடம் எனக்கு பலிக்கணும்னா சில இடங்களில் அது பலிக்காமல் போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தரத்தையும் உங்களோட வாழ்க்கை முறையையும் பிளான் பண்ணுறதையும் கரெக்டாக பண்ணால் ஜோதிடம் உங்களுக்கு சரியான நேரத்தில் பலிக்கக்கூடிய அம்சமாக மாறிடுது. இப்போ இந்த ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. மீனராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செலவுகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். செலவுகள் எப்பொழுதும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விரைய செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ இல்லை வருமானத்தை மீறின செலவுகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் மீனராசிக்கு இருக்குது. மாதம் முழுவதும் ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, அதே போல் கேது 6ஆம் வீட்டில் இருப்பதனாலும் உங்கள் ராசிக்கு பல செலவுகள் வரக்கூடிய அம்சம் இருக்குதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிட்டேயும் ஒரு அந்யோன்யம் இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தைரியமாக செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. இப்போ மனதளவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்குறார். மனசுக்குள்ளே உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே போல் சுக்கிரனால் உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுது. அதே போல் சுக்கிரனால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை ஏற்கனவே சரியான வேலையில் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ சரியான வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம். இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்குதுங்க. வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதே போல் இந்த மாத ஆரம்பத்திலே என்ன பண்ணுவீங்க, திடீர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உத்தியோகத்தில் உங்களுக்கு முழு முயற்சி ஏற்படுத்தி தாங்க ஆகணும். கடின உழைப்போடு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ மாற்றம் ஏற்பட்டணும். அதே போல் கடின உழைப்புனா எதையோ வெயிட்டை தூக்கிட்டு சுற்றுறது, அது மாதிரி 24 மணி நேரம் வேலை செய்யறது கிடையாது. ஓரளவுக்கு அறிவை பயன்படுத்தி எப்படி செய்யணும், எப்படி பிளான் பண்ணணுங்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இந்த முற்பகுதி நல்லாயிருக்கு. இந்த மாத முற்பகுதியில் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் இப்பொழுது சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைங்க அதெல்லாம் என் வீட்டில் இல்லை அப்படின்றவங்க சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த ஒரு சத்தம், மேலே சத்தம், ஒரு சந்தோஷமான செய்தி, அந்த பூக்களோட வாசனை, இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்குது. இப்போ உங்களுக்கு குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் ஆர்வத்தோடு படிப்பீங்க. அதே போல் வேலையிலையும் ஒரு முழு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. தேவையில்லாத பயங்கள் இல்லாமல் இருந்தாலே போதும். குருவாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது. அதே போல் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான் உங்கள் ராசிநாதன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வேலைக்கிழமையில் நீங்கள் குரு பகவான் கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றலாம். தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரலாம். அதே போல் அந்த கடலை மாலை கோத்து கொண்டு போய் போடலாம். பெண்களாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் இதை செய்தால் படிப்பு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே போல் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு பலனை தருதுங்க. தட்சிணாமூர்த்தியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்தாலும் சிறப்பாக இருக்கும். நான் போயிட்டு மாலை மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன், தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு வந்திருக்கேன், ஆனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்றது உங்களோட மனசுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான். நீங்கள் எதை செய்தாலும் எனக்கு இது கிடைக்கும், இதை என்னால் முடியுன்ற முயற்சியோடு நீங்கள் போய் மாலை போடணும், தீபம் ஏற்றணும், எண்ணங்கள் சரியாக வச்சுட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு கடவுளோட அனுகிரகமும் கிடைக்கும், உங்களோட முயற்சியும் ஜெயிக்கும். அதனால் எது ஒன்று எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே எந்த பலனும் உங்களுக்கு சரியாக அமையாது. அதனால் முடிந்த வரைக்கும் எனக்கு எல்லாம் முடியும், கிடைக்கும். ஏன்னா எப்படியாப்பட்ட கீழே விழுந்தவங்க கூட இன்றைக்கி உச்சாணி கொம்பில் தான் உட்காந்துருக்காங்க. அதை புரிதலோடு இருக்கிறவங்க உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதிலே மீனராசிலேயே பெரும்பாலானோர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மீனராசிக்காரர்கள் எத்தனையோ இடத்தில் கீழே விழுந்து ஒன்றுமே இல்லாமல், புடிமானத்துக்கு கூட ஆள் இல்லாமல், தூக்கி விட ஆள் இல்லாமல் இருந்தவங்க கூட இன்றைக்கி பெரிய இடத்துல ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது புரியும்.
அப்படி இருக்கிறதுனால மற்றவங்களும் அதை ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு எதுவும் கிடைக்கலனே புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்குது. அதை உறுதியோடு போராடினீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இறைவனால் உங்களுக்கு அடைய முடியும். உங்கள் முயற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தரும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.